ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயில் நடக்குது. ஹோம் கிரவுண்டில் வந்து எல்லா ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸும் டீமும் டாமினேட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஆனது எப்படி அமையும், பிளேயர்ஸ் எப்படி வராங்க, ட்ரீம் டீமுக்கு வந்து யார் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். கிரவுண்டோடைய வென்யூ ப்ராக்ரஸை பார்த்துட்டு அந்த டீம் மேக்கிங் பண்ணுற வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளேயர் கன்ஃபார்மாக வருவாங்க, யாரை லீவ் பண்ணலாங்கிறது வந்து தெளிவாக தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஃபாஸ்ட்டு தான் நிறைய சப்போர்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 122 மேட்ச்சில் நம்ம சேஸின் பண்ணுற டீம் ஈஸியாக வின் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஸ்பின்னு அதிகமாக அங்கே சப்போர்ட் ஆக மாட்டேங்குது செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அவங்க ஈஸியாக வின் ஆயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரே 170 வரைக்கும் இருக்குது. எபோவ் 190 ஸ்கோர் 190 வந்து 31 டைம்ஸ்க்கு மேலே பண்ணிடுறாங்க. அந்த காரணத்தினால தான் ஹை ஸ்கோரும் வந்து இந்த இதில் வந்திருக்கு. லோ ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரீசெண்டாக நடந்த 2 மேட்சஸில் ஆர்சிபி 196 அடித்து எம்ஐ வந்து 199 வந்து 15 ஓவர்ஸ்லேயே அடிச்சிட்டாங்க. அதுக்கான காரணங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லை. எம்ஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்சில் வந்து 234 ரன்ஸ் அடித்தும் டிசி 205 வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. ஆனால் அவங்களால லாஸ்ட் வரைக்கும் வந்து வின் ஆக முடியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பின்னுக்கான அந்த வேலை இல்லை. ஆனால் சிஎஸ்கே டீமில் வந்து ஸ்பின்னுக்கு நிறைய இருக்கிறாங்க. ரவீந்திரா இருக்கிறாங்க, ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் மோயின் அலி உள்ள வரலாம், தீக்ஷனா வரலாம். சப்போஸ் செகண்ட் பேட்டிங்கில் தான் இல்லை ஒர்க் ஆகலை, ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அது ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து ஒரு இதுதான் லோ ஸ்கோர் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் தான். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் 35 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6ம் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிச்சுன்னா ஸ்பின்னுக்கு வந்து அங்கே அவங்க வந்து விக்கெட்டு கொஞ்சமே எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 21 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 14 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து என்னென்னா அங்கே டியூ வந்து கடல் பக்கத்தில் அந்த கிரவுண்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த டியூ வர போய் அவங்களால ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த இதில் ஹெட்டுவேரில் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து 20 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 36 ப்ளே பண்ணி. சிஎஸ்கேயும் பார்த்தீங்கன்னா 36 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே பண்ணதில் 16 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 32 வந்து மாற்றி போட்டிருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் வந்து மேக்சிமம் அவங்க ஒரு 2 மேட்சஸ் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ சிஎஸ்கே வந்து 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க 12 மேட்சஸில். ஸோ மேக்சிமம் சேம் பவரோட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹோம் கிரவுண்ட் பிளேயர் சிஎஸ்கேல வந்து நிறைய இருக்கிறாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே எம்ஐ இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்க் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. டீம்ஸ் வந்து நிறைய போட்டால் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விசி வந்து பார்த்திங்கன்னா பும்ரா. இப்போ இந்த 2 கிரெடிட்லேயுமே ஒரே கிரெடிட்டில் தான் 2 பேர் இப்போது வர இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் சேஞ்ச் ஆகலாம் மேபி. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சி இல்லைன்னா விசி வந்து வேறு கிரெடிட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ இதில் ரோஹித் சர்மா பும்ராவில் ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி இது ஒரு டைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பும்ரா லாஸ்ட்டில் வரைக்கும் சி வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இவர் திரும்ப பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார். பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் இருக்குது. இப்போ தீபக் சகர் வரல அப்படின்னா கூட இவர் கொஞ்சம் ப்ளே பண்ணிடுவார். ஆனால் தீபக் சகர் புதுசாக வந்தார்னா இவருக்கு முஸ்தபர் ரஹ்மான், தீபக் சகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இப்படி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வேணால் மேபி வரலாம். முழுசாக உள்ளே வருவாரா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. ஒரு ரிஸ்கான எம்ஐ வின் ஆகிற டீமில் வேணால் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த பிளேயர் செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் பிளேயரோட வென்யூ ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, அவங்க இந்த வென்யூவில் செட் ஆவாங்களா, பிளேயர் த்ரெட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எந்த டீம் வின் ஆகுதோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரணும். அப்படி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். நியூட்ரலாக இதில் 3 இதில் 4 அப்படின்ட்டு தூக்கிட்டு போனீங்கன்னா வின் ஆகிறது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் பேரை வந்து ஒரு டீமில் எடுத்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். பும்ரா பாலில் இவர் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்து இந்த மேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து நீங்கள் வந்து 2 or 3 பிளேயர்ஸ் மட்டும் எடுக்கலாம். சூரியகுமார் யாதவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எம்ஐ வின் ஆகும் அப்படிங்கிற டீம்லையும் சரி இதுலேயும் சரி நீங்கள் மஸ்ட்டாக எடுக்கலாம். சேஃப் பிக்கு தான். ரவீந்திர ஜடேஜா பாலில் அவுட்டாக மட்டும்தான் அவருக்கு த்ரெட்டு பெருசாக இருக்க வழியே, மற்றபடி இவர் ப்ளே பண்ணிடுவார். ஸோ கெய்க்வாடு, சூரியகுமார் யாதவ் இந்த இதில் சேஃப் பிக்கு. நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கணும்னா ரோஹித் சர்மாவை வந்து எம்ஐ வின் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து சி கொடுத்து எடுத்து பாருங்கள். இப்போ பும்ரா வந்து லாஸ்ட் டைம் கேப்டனாக வந்துட்டார். இப்போ இந்த மேட்ச் எப்படி வரும்னா பும்ரா இல்லைனா ஜடேஜா இந்த 2 பேரில் ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க, ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. இதை நம்ம எப்படி எடுக்கலான்னா மும்பை வின் ஆகிற டீமில் நீங்கள் பும்ரா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே வின் ஆகும் அப்படின்ட்டு டீம் போடுங்க. இங்கே ஒரு 4 டீம் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா சிஎஸ்கேக்கும் 4 டீம் போடுங்க. அதில் ஜடேஜாவை வச்சு பாருங்கள். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5ல் பிளேயிங் 11ல் இருக்கிற பிளேயரு பத்திரானா மேபி உள்ளே வரலாம், வராமல் கூட போகலாம். பத்திரானா வந்தால் மஸ்ட் பிக்கு. அவர் நியூவாக உள்ளே வர்றப்போ பண்ணுவார். சப்போஸ் இப்போ பத்திரானாவும் வராரு, தீபக் சகரும் உள்ளே வராருன்னா இந்த 2ல் ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 2 பேரும் ஒரே கிரெடிட்டில் இருப்பாங்க. நீங்கள் அதில் யார் லோவில் இருக்காங்கன்னு பாருங்கள். இவர் தான் டெத்தில் போடுவார். ஸோ நீங்கள் வந்து தீபக் சகரை வச்சு ஒரு டீமும் பத்திரானாவை வச்சு ஒரு டீமும் கூட எடுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து இதில் ஹோம் கிரவுண்டு பிளேயர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. துபேக்கு வந்து ஹோம் கிரவுண்டு வந்து எம்ஐ தான். நிறைய T20 டொமஸ்டிக் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இவரை மஸ்ட் பிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் வந்து பண்ணிடுவார். பும்ரா பாலில் தான் கொஞ்சம் த்ரெட் இருக்குது, மற்றபடி அடிச்சிருவார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா சொன்ன மாதிரி தான், அவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் வந்து இந்த மேட்ச் வந்து எப்படின்னா ஒன்று இவர் உள்ளே வருவார், இல்லை பும்ரா உள்ளே வருவார். ஸோ நம்ம வந்து அதை ரொட்டேஷன் பண்ணி பும்ரா சிஎஸ்கே வின் ஆகிற மேட்ச்சில் நீங்கள் வந்து ஜடேஜாவை கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுற டீமில் பும்ராவை கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து மேக்சிமம் 2 ரிஸ்காக 2 இல்லைன்னா 3. இப்போ இதில் பத்திரானா உள்ளே வராரு, அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்காரு அப்படின்னா இவரை எடுத்துருங்க. இது ஒரு டைப். இவரை எடுத்துடலாம், கன்ஃபார்மாக எடுத்துருங்க. லோ பெர்சன்டேஜில் இருக்கும்போது ஒன்று எடுத்துருங்க. அதுக்கப்புறம் டூபே ஒன்று எடுத்துட்டு பாண்டியா வந்து இன்னொரு இதில் எடுங்க. ஜடேஜாவை வந்து ரிஸ்காக தான் டீமில் எடுக்கணும் இந்த மேட்ச். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வேணால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா கொஞ்சம் ரிஸ்காக அவரை வேணால் விட்டு பாருங்க. இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் இருக்கிற ஒரு சில முக்கியமான பிளேயர். இப்போ ரகானே வந்து இந்த மேட்சுக்கு முக்கியமான பிளேயர். நீங்கள் லோ பிக்கில் சிஎஸ்கேக்கு பேட்டிங்கில் ஒரு ஆள் எடுக்கிறதா இருந்தால் இவர் எடுக்கலாம். இவரும் ஹோம் கிரவுண்டு தான், எம்ஐ கூட எப்போவுமே நல்லா விளையாடுவார். இந்த கிரவுண்டில் இவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஸோ இவரை நீங்கள் வந்து இந்த இதில் இருந்து ஒரு ஆள் எடுத்துடலாம். 2வது நபி ஷெஃபர்டில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். இப்போ ரோஹித் சர்மா வந்து த்ரெட்டில் அவுட் ஆயிடுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் சில பேர் அவுட் ஆனால் இவருக்கு ட்ரை பண்ணலாம். இவருக்கு ஒரு பவுலினும் போடுவார், பேட்டினும் பண்ணுவார். இவரை ட்ரை பண்ணி பாருங்க. டிம் டேவிடை வந்து நீ இப்போ எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டின் பிடிக்கி அப்படின்னா இவரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருங்க. செகண்ட் பேட்டின் பிடிக்கினா இவரை கூட லீவ் பண்ணிடலாம். இவரை லீவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா மத்வால் எடுக்கணும். மத்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா மஸ்டாக ஒரு சிவிசி கொடுத்து எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் தீக்ஷனா, இப்போ ஜடேஜாவை எடுக்காட்டி நீங்கள் தீக்ஷனாவை எடுங்க.
சப்போஸ் ஜடேஜாவை எடுத்தீங்கன்னா தீக்ஷனாவை விட்டுருங்க. இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தங்க தான் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஜடேஜா எடுக்கலன்னா தீக்ஷனாவை எடுத்துருங்க. இந்த ரெண்டுல ஒருத்தங்க வருவாங்க. ஸோ இதுல ரகானே நம்ம சொன்ன மாதிரி டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணா வருவாங்க. ஷெப்பர்டை வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம், ரிஸ்காக தான், ரிஸ்க் இதில் எடுக்கலாம். அப்புறம் மத்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் ஜடேஜா எடுக்கலை அப்படின்னா ஷெப்பர்டை கூட விட்டுட்டு நீங்கள் தீக்ஷனாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சிஎஸ்கே ஜெயிக்கிற டீமில் தீக்ஷனாவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இவர் விக்கெட் எடுக்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கிரவுண்டு வந்து ஸ்மால் கிரவுண்டு. இந்த ஸ்மால் கிரவுண்டை பொறுத்தவரை யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னா ஹோம் கிரவுண்டு பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் ரவீந்திரா, மிச்சல், இந்த 2 பேர்ல ஒருத்தங்க இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. மேக்சிமம் சொல்லிட்டேன் 2 பேரும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ ரவீந்திராலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி அப்புறம் பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. ஆனால் பவுலிங் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய கிரவுண்டு எல்லாமே ஸ்மால் கிரவுண்டு தான் இருக்கும். ஸோ அவங்க அதில் ப்ளே பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த மாதிரி ஷாட்டு இந்த இதுக்கு அடிக்கும் போது கண்டிப்பாக போயிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம எம்ஐக்கு நியூசிலாந்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் விளையாடும் போது மிச்சல் தான் வந்து அருமையாக மேட்சை கொண்டு போயிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த ப்ராக்டிஸ் அதில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ யாராவது ஒரு நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ரவீந்திரா, மிச்சல் 2 பேர்ல ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்கு. ரவீந்திராக்கு டபுள் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவர் உள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. இவர் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. நம்மளுக்கு லோ பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு ஆளை நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் மிச்சலை இந்த டீம்ல எடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து நம்ம எம்ஐ வந்து லாஸ் ஆகுச்சு அப்படின்னா இவர் உள்ள வருவார். நல்லா கேட்டுக்குங்க, லாஸ் ஆகிற மேட்ச்ல மேக்சிமம் இவர் உள்ள வந்துருவாரு. அதே மாதிரி தீபக் சகர் புதுசா வராரு, அதே மாதிரி பத்திரனாவும் புதுசா வராருன்னா இந்த 2 பேர்ல ஒருத்தங்க நல்ல ஹையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப தீபக் சகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஹார்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பத்திரானா வந்து டெத்தில் போடுறப்போ 2 or 3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம சகாரா பத்திரானாவான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கு லோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. 30% கீழே யாருக்கு இருக்கு, 40க்கு கீழே யார் இருக்குன்னு பாருங்க. இப்ப 2 பேர் இருப்பாங்கன்னா அந்த 2 பேரையும் நீங்க டீம்ல எடுக்கலாம்னா சிஎஸ்கே வின் ஆகும் அப்படின்னா எடுக்கலாம். இல்ல நான் வந்து எம்ஐ தான் வின் ஆகும் அப்படின்னு நீங்க டீம் எடுக்கிற டீம்ல தீபக் சகர் பத்திரானால ஒருத்தங்களை எடுங்க. சிஎஸ்கே வின் ஆகும் அப்படிங்கிற டீம் செட் பண்ணும்போது 2 பேரனாலும் எடுக்கலாம். ஆனா இந்த மேட்ச்ல முஸ்தபர் ரஹ்மானும் ஒரு மஸ்ட் பிக் தான். ஏன்னா இவர் எம்ஐக்கு டீம்லயும் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ்ல, திலக் வர்மா, அதே மாதிரி டிம் டேவிடு, இவங்களை அவுட் ஆக்குறதுக்கான இது இவர்கிட்ட இருக்கு முஸ்தபர் ரஹ்மான்ட்ட. ஸோ இந்த இதுல இருந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கீப்பர் இதுல இஷான் கிஷனை ட்ரை பண்ணிருங்க. இப்போ ரவீந்திரா மிச்சல், இந்த ரவீந்திரா மிச்சல்ல ரிஸ்கா போனா 1, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ற மாதிரி போனீங்கன்னா 2 நாளும் எடுத்துக்கலாம். அப்புறம் திலக் வர்மா வந்து எம்ஐ லாஸ் ஆகிற டீம்ல நீங்க செட் பண்ற மாதிரி அவரை எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அதுல வந்து யாரெல்லாம் கொண்டு வரணும்னா திலக் வர்மா, டிம் டேவிடு அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தீபக் சகர், முஸ்தபர் ரஹ்மான்ல மேக்சிமம் 1, அப்படி இல்லைன்னா 2, இந்த 2 பேருமே டிடி வர வாய்ப்பு இருக்கு. இப்போ கோட்ஸே வந்து 40%க்கு கீழே இருக்காரு அப்படின்னா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. எம்ஐ வின் ஆகும் அப்படிங்கிற டீம்ல இந்த பவுலரை கொண்டு போய் பாருங்க. இவர் ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல மஸ்ட் பிக்குங்கும் போது இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர்ல வந்துடுறாரு. அப்புறம் ரவீந்திரா மிச்சல்ல கண்டிப்பா 1 இல்லைன்னா 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திலக் வர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுமான், தீபக் சகரை நம்ம பத்திரானா உள்ள வந்தாரு, தீபக் சகரும் வராருன்னா தீபக் சகர் பத்திரானால ஒருத்தரை எடுத்துட்டு முஸ்தபர் ரஹ்மான இன்னொருத்தங்களை எடுக்கலாம். இல்ல எனக்கு 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா சிஎஸ்கே வின் ஆகிற மாதிரி அந்த டீமை ரெடி பண்ணணும். இப்போ
இவருக்கும் இது ஹோம் கிரவுண்டு தான். கேட்டிங்களா? தேஷ்பாண்டே இந்த மேட்ச் தாக்கூர் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. தாக்கூர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்தால் 4 விக்கெட் 5 விக்கெட்னு எடுப்பார். ஆனால் சில டைம் ஃப்ளாப் ஆயிடுவார். அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால அவரை வந்து நீங்கள் டீமில் அவர் இருந்தார்னா ரிஸ்க்காக எடுத்து ஒரு வீசி கொடுத்து எடுங்க. ஏன்னா அவர் விக்கெட் எடுத்தாருன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஏறும். நம்ம லாஸ்ட் மேட்ச் இந்த மகாராஜுக்கு சொன்ன மாதிரி தான். அவர் விக்கெட்டு சில டைம் டக்குன்னு எடுப்பார். ஃபஸ்ட்டு இதில் ஓவர் கொடுத்தாங்கன்னா எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. தேஷ்பாண்டே இந்த மேட்ச் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, கண்டிப்பாக நல்ல பவுலிங் பண்ண ஒரு 2 ஆர் விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த சமீர் ரிஷி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணார்னா அவரை டீமில் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கடைசி தான் வருவார். டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆனால் தான் வராரு. இதே இது லைனப் வந்த பிறகு பாருங்க அவருடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு, அவர் டீம்ல இருக்காரா அப்படின்னா சமீர் ரிஸ்வி இந்த மாதிரி நார்த் சைடு கிரவுண்ட்ல நல்லா விளையாடுவாரு. ஆனா அவர் பொசிஷனை மாத்தி கொடுத்தா பிளே பண்ணுவாரு. சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்ட்டு நீங்க எம்ஐ வின் ஆகிற டீம்ல இவரை எடுங்க. எம்ஐ வின் ஆகிற டீம்ல இவரை எடுக்கணும். அப்போ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ இவர் விளையாடுவாரு. இவரு ரகானே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. இப்போ சிவிசி வந்து மேக்சிமம் யார் சேஃப் அண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து இதுல சேஃப் இது வந்து சூரியகுமார் யாதவ் தான். அவருக்கு ஜடேஜாவை தவிர பெரிய அளவுக்கு த்ரெட் இல்லை. இவர் வந்தா சிவிசி அளவுக்கு வருவாரு, இல்ல அதுக்கு தக்கனமா பிளே பண்ணிடுவாரு, இல்ல ஃபிளாப் ஆயிடுவாரு. ஸோ சிவிசி கொடுத்து எம்ஐக்கு சப்போர்ட் பண்ற இதுல எடுங்க. கெய்க்வாடுக்கு இந்த இதில் வந்து சிஏ கொடுக்கலாம். அவர் ஹோம் கிரவுண்டு பும்ரா பாலில் ஃபெயில் ஆகலைன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ரோஹித் சர்மாவை இவர் வந்து ரிஸ்க் தான். ரிஸ்கில் மும்பை டீம் வின் ஆகும் அப்படிங்கிற இதில் இவருக்கு சி கொடுங்க. இவருக்கு சி கொடுத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை வந்து டீமில் சும்மா எடுங்க. இல்லைன்னா சூரியகுமார் யாதவை விட்டுட்டு திலக் வர்மா அந்த மாதிரி எடுங்க. ஆனால் இவர் வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான், ரோஹித் சர்மா வர்றது. அவர் அப்படி வந்தார்னா சிவிசி அளவுக்கு வருவார். அவரை எப்படி எடுக்கணும்னா நம்ம மும்பைக்கு டீம் சப்போர்ட் பண்ணி போடுற மாதிரி ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு பும்ராவை விட்டுறணும். பும்ராவுக்கு பதிலாக நீங்கள் வேற பிளேயர் தான் எடுக்கணும். ரோஹித் சர்மாவும் சரி பும்ராவும் 2 பேரும் உள்ள அப்படி வரமாட்டாங்க. இதில் டூபேக்கு கொடுங்க. அவர் ஹோம் கிரவுண்ட் பிளேயர், ஒரு விசி அளவுக்காவது கொடுத்து பாருங்க. பத்திரானா வந்தா ஒரு சிஏ கொடுங்க. அவர் டெத் ஓவர் பவுலர், விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். ஏன்னா ஸ்மால் கிரவுண்டு ஹிட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க, அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜடேஜா வந்து அவருக்கு டீமில் வேணால் எடுக்கலாம். ஆனால் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாராங்கிறது கஷ்டம் தான். அவர் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணார், பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், விசி கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை விக்கெட் எடுக்க ஒரு சில வாய்ப்பு. பாண்டியா இந்த மேட்ச்சு வந்து பவுலிங் அவர் பண்ணார்னா தான் அவருக்கு விசி, இல்லைன்னா அவர் வந்து சும்மா டீம் மட்டும் எடுங்க. இந்த இதில் இருந்து இவருக்கு ஒரு சி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கு கொடுக்கும்போது டாப் ஆர்டரில் உள்ள டூபே, அதே மாதிரி ரவீந்திரா, வேற யாராவது ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டு கொடுங்க. ரகானையே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவருக்கு சி கொடுத்தீங்கன்னா இவர் பவுலிங்கும் போட்டார்னா உங்களுக்கு லக்கு தான். நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நல்லா ஏறிடும். நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் விளையாடுவாங்க நல்ல. ஸோ இவர் விளையாண்டுட்டாரு அப்படின்னா 2 பேரையினாலும் எடுத்துட்டு இவருக்கு சி கொடுங்க. ஆனால் இவருக்கு சி கொடுக்கும்போது ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை வந்து டீம்ல இருந்து தூக்கிடணும். மேக்சிமம் ரோஹித் சர்மா ரிஸ்க், அவரை நீங்கள் செஞ்சிடலாம். தூக்கிட்டு சூரியகுமார் யாதவ் கூட ட்ரை வச்சுக்கிடலாம். ஆனால் இவரை எடுத்து சி கொடுத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பேரையும் வைக்காதீங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. அது வந்து பெட்டர், ரோஹித் சர்மாவை நீங்கள் நீக்கிடலாம். இஷான் கிஷன் மஸ்ட்ல வராரு. லாஸ்ட் டைம் விசி வந்தார். இந்த டைம் வந்து இவருக்கு யாருக்கெல்லாம் இவருக்கு த்ரெட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தீபக் சகர்கிட்ட இருக்கு, முஸ்தபர் ரஹ்மான் கிட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் தீக்ஷனா கிட்ட லைட்டா இருக்கு. சப்போஸ் இவர் தீபக் சகர் இன்னைக்கு மேட்சுக்கு வரல, முஸ்தபர் ரஹ்மான் மட்டும்தான் இருக்காருன்னா இவருக்கு ஒரு சி கொடுத்து பாருங்க. இஷான் கிஷனுக்கு ஒரு சி கொடுத்து பாருங்க. ஏன்னா அவர் உள்ள வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை வரலாம் ரிஸ்கா. அதே மாதிரி திலக் வர்மாவுக்கு ஒரு விசி. எம்ஐ வின் ஆகிற டீம்னாலும் சரி,
சிஎஸ்கே வின் ஆகிற டீமாக இருந்தாலும் சரி இவருக்கு ஒரு விசி கொடுங்க. இவர் இன்னைக்கு ட்ரீம் டீம் உள்ள மேக்ஸிமம் வந்துடுவார். இதில் வந்து நம்ம யாரெல்லாம் சொல்லியிருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ரகானே, அவர் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, விசி அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தீக்ஷனா லோ பர்சன்டேஜில் இருப்பார். ஸோ இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும். இவர் சப்போஸ் ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இவர் உள்ளே வருவார். கேட்டிங்களா? ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ இவர் அதிகமாக கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டீமில் மட்டும் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிம் டேவிட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மத்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸுக்கு சிஏ கொடுத்து பாருங்க. அப்படி கொடுக்கும்போது பும்ராவை வந்து லீவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதில் இருந்து இவருக்கு வந்து லோ பர்சன்டேஜில் இருக்காரு தேஷ்பாண்டே, இவருக்கு ஒரு சி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவர் வந்து விசி வந்து ரிஸ்கான டீமில் கொடுங்க. இந்த டீம் ஃபுல்லாக ரிஸ்கில் வந்து கொடுத்து பார்க்கலாம், வந்தால் ஒரு வரட்டும் அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. இவர் வந்து ஹோம் கிரவுண்டுனால 2 or 3 விக்கெட்ஸ் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, சி கொடுத்து பாருங்க. அவர் வந்து ஹோம் கிரவுண்ட் பிளேயர்னால கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 50% மேலே ஒரு 3 பேர் எடுங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். அதே மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லையும் நம்ம யார் வருவோம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சிவிசி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். டிடியும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி பாருங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்கள வின்னிங் டீமுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், லாஸின் டீம் வந்து அவங்கள யாரை எடுத்துகிட்டு போகலாங்கிறத பார்க்க முடியும். அப்படி நம்ம வந்து நிறைய இது பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ் அமைவாங்க. நம்ம சும்மா இதில் இருந்து ஒரு 5 பேர் இதில் இருந்து 6 பேர் இப்படிலாம் எடுத்தால் கண்டிப்பாக டீம் வந்து அமையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஹோம் கிரவுண்டு பிளேயர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே வின்னாக ஒரு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்லேயும் இருக்கிறாங்க, பவுலிங்லேயும் இருக்கிறாங்க. இது பத்தாததுக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸ் வேறு இருக்கிறாங்க. நியூசிலாந்து பிளேயர்ஸு ஸ்மால் கிரவுண்டில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தக்கனமாக டீம் ப்ளே எடுத்து பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க இல்லை 7 டீம் போடுறீங்கன்னா 4 to 5 டீம் சிஎஸ்கேக்கு போட்டிங்கன்னா ஒரு 3 டீம் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.